எதிர்பார்த்தபடியே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்புறம் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் மீட்டிங்கை முடிச்சுக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் மீட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வெரி குட் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஆனா ப்ராசஸ் ஆன்கோயிங் தான். அது போர் முடியும் அப்படிங்கிறதோட நம்பிக்கையில அவர் இருக்காரு. அவரோட டீம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு புட்டின் அவர்கள் கூட பார்த்து பேச போறாரு அப்படிங்கிறதுக்கான விஷயங்களும் சொல்லிக்கிறாரு. 90 நிமிடங்கள் இந்த மீட்டிங் போயிருக்குது. ஸோ மிக முக்கியமான விஷயங்கள் பேசிக்கிறாங்க. இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து நாளைக்கு நெகோசியேஷன் பண்ண போறோம். யுஏஇ, அமெரிக்கா, ரஷ்யா. ஸோ ட்ரைலேட்டரல் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ உக்ரைன் சார்பா உமர் அவர்கள், அர்கிமா அவர்கள், புடானோ அவர்கள், அப்புறம் டெபுட்டி ஹெட், அப்புறம் பிரசிடென்ட் ஆஃபீஸ் கிளிஸ்டியா அவர்கள். ஸோ இவங்க எல்லாரும் வந்து பண்ண அப்புறம் ஜென்ரல் ஸ்டாஃப் கேண்டனோவ் அவர்கள், நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல உக்ரைனோட சீஃப் ஆஃப் ஜென்ரல் ஸ்டாஃப். ஸோ அவர் கேண்டனோ அவர்கள் அவர் தான் இந்த தகவல்லாம் கொடுப்பாரு. எவ்வளோ பேட்டில் நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைகள் இருப்பாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ ட்ரைலேட்டரல் மீட்டிங் அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் பேசிக்க போறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி மைட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கறத டாவோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தலைவர்கள் வந்திருக்காங்க. அப்புறம் பேசணும்ல, அதுவும் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்துக்கிறார். பேசணுமா இல்லையா? மேடைகள் செட் பண்ணப்பட்டிருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து நின்று இருக்கிறாரு. ஜெலன்ஸ்கி அவர்கள் நின்று வந்து பேசும்போது வந்து நின்ன உடனே ஸ்டாண்டிங் ஆவியேஷன். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எழுந்து நின்று கரகோஷங்கள் செலுத்தி இருக்கிறாங்க ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறார். போன வருஷம் இந்த கைதட்டலாம் முடிச்சதுக்கு அப்புறம் போன வருஷம் என் ஸ்பீச்சை என்ன தெரியுமா சொல்லி முடிச்சேன்? ஈரோப் மத்து விஷயம் என்னென்னலாம் செய்யறது தவறுனாங்களோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறது அவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி முடிச்சேன் போன இதுல மீட்டிங்கு. ஒரு வருஷம் போயிருச்சு, ஒன்றும் சேஞ்ச் ஆகலை. யூரோப் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அட்டென்ஷனை கிரீன்லாண்டில் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிறாங்க. ஆனால் யூரோப்பியன் லீடர்ஸ்க்கு என்ன செய்யறதுனே தெரியல. 14லேருந்து 40 வீரர்களை அனுப்பிக்கிறாங்க கிரீன்லாண்டுக்கு. என்ன இதனால என்ன அச்சீவ் பண்ண முடியும் அவங்களால? என்ன மெசேஜ் ரஷ்யாக்கு சைனாக்கு இதுல இருந்து கொடுக்க வராங்க அவங்க? யூரோப் எப்படி அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கணும்ன்றத இன்னுமே கத்துக்கல. அவங்க கத்துக்கணும். நாங்க உக்ரைன் ரஷ்யாவோட ஷிப் கிரீன்லாண்ட்ல நெருங்குச்சுன்னா அதை எப்படி சிங்க் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா கருங்கடல் எப்படி சிங்க் பண்ணமோ அதே போல நாங்க பிளாக் சீலையும் சிங்க் பண்ணுவோம். உக்ரைனை நாங்க செய்யறோம், உங்களுக்கு ஒன்றும் தெரியல. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட டேங்கர்ஸை ஸ்டாப் பண்ணுது. யூரோப்பியன் யூனியன் நீங்க ஏன் ஸ்டாப் பண்ண மாட்டீங்க ரஷ்யாவோட ஷேடோ ஃபிளீட்டை அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர் பண்ண வெகுண்டெழுந்து பல விஷயங்கள் பேசுகிறார். ஒரு குச்சி எடுத்து யூரோப்பியன் விளாஸ் எதாவது செய்ய அப்படிங்கிறது போல சாதிக்கிறார் போல தெரியுது. ஜெலன்ஸ்கி அவர்கள் கோபத்தோட உச்சத்துல இருந்திருக்காரு. நல்ல நறுக்குன்னு கேட்டிருக்காரு. தும்பப்போலியோ தூக்கு மாட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா எதிரில் இருக்கிறவங்க இதுக்கப்புறம் ரியாக்ஷன் எடுக்கலைன்னா ரொம்ப சிக்கலை. அதனால மேக்ரான் அவர்கள் வெறியேறி போயிடுச்சு போல தெரியுது. ஒரு கப்பலை பிடிச்சிட்டாரு. ரஷ்யாவோட ஒரு கப்பல் வந்து பாத்தீங்கன்னா வந்திருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலா இருந்து சி ஆஃப் லா படி வந்து பார்த்தீங்கன்னா நாங்க அதை பிடிக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கிரினிச் அப்படிங்கிற ஒரு கப்பல் மெடிட்ரேனியன் வாட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸோட அத்தாரிட்டிஸ் வந்து பிடிச்சிக்கிறாங்க. இது பத்தின விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட சொல்லவே இல்லை. பிரான்ஸ் வந்து எதுவுமே சொல்லலை. எங்களோட ஆளுங்க ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ரூல இருக்கிறாங்களா என்ன இதுங்கிறத பத்தி பேசணும் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொல்லிக்கிறாங்க. தண்டனங்கள் அது இதுன்னு பெருசா எதுவும் பண்ற மாதிரி தெரியல. எத்தனை கப்பலை வேணா புடிச்சிட்டு போங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து அமைதியா இருக்கிறாங்க. பட் இப்போ நம்ம மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறார் இல்லையா? ஸோ அவரோட இதுக்கே வந்துடும். அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா கிரீன்லாண்ட்ல எப்படி அடிக்கணும்னு பார்த்தாரு. ஒரு கப்பல் கூட அப்படிங்கன்னா இப்ப மேக்ரான் அவர்கள் ஒரு கப்பல் பிடிச்சிட்டார். அது மட்டும் இல்லாம யூரோப் இருக்கிறாங்க இல்லையா? யுனைட்டடான ஆர்ம் ஃபோர்ஸ் வந்து உருவாக்கணுங்க. யுனைட்டி வேணுங்க. அதாவது நாட்டோல யாருமே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. இப்போ புட்டின் அவர்கள் வந்து போலாண்டு லுத்துவேனியாவெல்லாம் அடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கன்னா யூரோப்பியன் யூனியன் என்ன தெரியுமா செய்வாங்க? அமெரிக்கா என்ன செய்ய டேடி என்ன செய்யறாரு அப்படிங்கிறது போல வந்து பண்ணா பார்த்துட்டு இருப்பாங்க. கூலான ரெஸ்பான்ஸ் தான் கொடுப்பாங்களே தவிர அவர்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் தான் வருமே தவிர அமெரிக்கா என்ன செய்யறாங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஆக்ஷன் அப்படிங்கிறது அமெரிக்கா எடுத்தாதான். இப்போ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா நாட்டோ நாடுகளுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலன்னா அவங்க ரெஸ்பான்ஸோட நிறுத்திடுவாங்க. ஸோ வந்து யார் ரெஸ்பாண்ட் பண்ணணும்? அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிற யூரோப்பை விளாஸ் இருக்காரு ஜெலன்ஸ்கி அவர்கள். யூரோப்லயே போய் நின்று அது இவருக்கு இருக்கிற கட்ஸ் எப்படி அப்படின்னா அமெரிக்காலேயே போய் நின்று பைடன் அவர்களோட அரசாங்கம் இருக்கும்போது இந்த எலெக்ஷனுக்கு வந்து பண்ணா பைடன் அவர்களுக்கு சாதகமா பேசுறதுக்காக
ஓட்டு கேட்கறதுக்காக ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்கேயே போய் நின்று ஊழல்வாதிகள், அதுவும் ட்ரம்ப் எல்லாம் வந்து பண்ணா பயங்கரமான ஊழல்வாதிகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ணா அங்கேயே நின்று அமெரிக்காலே நின்று பேசினவர் ஜெலன்ஸ்கி அவர்கள். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் இது டாவோஸ் சுவிட்சர்லாந்துல வந்து நின்று மத்திய யூரோப்ல வந்து நின்று யூரோப் கையாளாகல அப்படிங்கிறது போல வந்து பண்ணா பேசிட்டு இருக்கிறாரு. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஸ்டாண்டிங் ஒவேஷன் அப்படிங்கிறது இப்பேற்பட்ட தலைவருக்கு கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. அடுத்தது ஈரானை பத்தி பேசிக்கிறாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா என்ன செய்வாங்க அப்படிங்கிற பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் செய்யாது. யூரோப்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க என்கேஜே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது போல இருக்காங்க. எந்த இடத்துல எல்லாம் குத்த முடியுமோ எல்லாத்தையும் வச்சு நறுக்கு நறுக்கு நேத்தி விட்டுருக்கிறாரு. ஆனா தலைவரே உங்க நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வின்செஸ்டியா பகுதியில கரண்ட் இல்லாதனால ப்ரொடெஸ்ட் பண்ணி வெறுத்து போய் அந்த பவரோட ஹெட் இருப்பாங்க இல்லையா, எனர்ஜி ஹெட், அந்த கம்பெனியோட ஹெட் வெளியே வந்தோடனே அண்ணாகட்டி பிடிச்சி அட்டி தரு மாட்டி மாத்துன்னு மாத்தி விட்டுக்கிறாங்க மக்கள். ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்க இருந்திருக்கணும், தப்பிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் அந்த நாட்டிலேயே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. அங்க கொஞ்சம் கவனிச்சிட்டாருன்னா பரவாயில்ல. பட் ஆனா இது போல ஒரு விஷயங்கள். அதுலயே இன்னொன்னு விஷயம், யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் நாடுகள், அதுவும் குறிப்பா காசா இது போல போர்ட் ஆஃப் பீஸ் இதெல்லாம் பங்கேற்கல பிரான்ஸ். இருந்தாலும் முஸ்லீம் பிரதர்ஹுட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸோட பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டெடுப்பு எடுத்து அதை ஒரு மனதான் வந்து பாத்தீங்கன்னா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முஸ்லீம் பிரதர்ஹுட் அப்படிங்கிறது போல ஆர்கனைசேஷன் தீவிரவாத அமைப்பா இதுக்கு மேல பிரான்ஸ் பார்ப்பாங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் பிக்கான ரிட்டாலியேஷன் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் மேல நான் வைப்பேன் அப்படிங்கிற அவர் பங்குக்கு ஒரு மிரட்டல்கள் விட்டுருக்காரு. அதே அமெரிக்காவோட ட்ரெஷர் பாண்டை ஹோல்டு பண்ணிக்கிற மேற்கு நாடுகளே, யூரோப் நாடுகளே, யாராச்சும் எதையாச்சும் வந்து விற்க போறேன் இந்த கிரீன்லாண்டுக்கு அழுத்தங்கள் கொடுக்கறதுனால மற்ற விஷயங்கள்னாலன்னு சொல்லிட்டு யாராவது பான்ஸை கொண்டு வந்து விற்க போறேன் பண்ண போறேன்னு யாராவது சொன்னீங்களா, அதை விட பிக்கான ரிட்டாலியேஷன் எங்க கிட்ட இருந்திருக்கும். எல்லா கார்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு கார்ட்ஸை விரிச்சு காமிச்சுக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். ஃபுல் மைட்டி வந்து பாத்தீங்கன்னா யூரோப்ல காமிச்சுக்கிறாங்க. போற வரவங்களும் என்ன சப்பு நாள் வச்சுட்டு போற மாதிரி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ யூரோப் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். யூரோப் அந்த பரிதாப நிலையில இருக்கிறாங்களே அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. ஸோ என்ன மாதிரியான முடிவுகள், என்ன மாதிரி அவங்க வரப்போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு பேச்சுவார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா என்ன முடிவுகள் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படியே மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல வந்து ரஷ்யாவோட விமானங்கள் எஸ்டிஎஃபோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஏர் பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் ஹசான் ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டச் டவுன் ஆயிருக்கு. இது ராணுவ ரீதியான உதவியா, எஸ்டிஎஃப்கான உதவியா, இல்ல மனிதாபிமான அடிப்படையில இருக்கக்கூடிய உதவியான்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இந்த 2018 இந்த டைம்ல எல்லாம் பார்க்கும்போது இப்ப திரும்பி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கார்கோ பிளைன் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ஆயிருக்கு. என்ன ஒரு காரணம், கும்ஷி அப்படிங்கிற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஹஸ்கான் இப்போதைக்கு எஸ்டிஎஃபோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. ஏன்னா அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க, இங்க பாருங்க நாளை பின்ன வந்து எங்களுக்கு உதவ முடியல, நாங்க அன்னைக்கே உதவி இருக்கணும் அப்படிங்கிறது போல இஸ்ரேலு யாராவது வந்து நாளைக்கு பேசுற வேலையில வச்சுக்காதீங்க, அப்படி ஏதாவது செய்யறதா இருந்தா இப்ப செய்யுங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு இருந்து ஓப்பனாலாம் கேட்டாங்க. எஸ்டிஎஃப் தரப்புல இருந்து உலகமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கண்ணை மூடிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காது கேட்கல, அமெரிக்கா காதையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல தெரியுது. அந்த சைடுல அவங்க வேற பக்கம் பாட்டுங்க கிரீன்லாண்ட் மேல வந்து பண்ண அப்படியே கிரீன்லாண்ட் பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த சைட்ல முதுகுக்கு பின்னாடி நடக்கிறதுனால எதுவும் தெரியல போல தெரியுது. ட்ரம்ப் அவர்களுக்கு அப்படியே டேபிள திருப்பி வச்சோம்னா அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா சிரியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்பு வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 11 சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. எல்லாம் எஸ்டிஎஃப் இவங்க குர்திஸ்தான் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீரர்களா மாறிட்டாங்க. சிரியால வந்து அந்த HTS இருக்காங்க இல்லையா, ஆளுகின்ற அரசாங்கம், அவங்க வீரர்கள் தானே. 25 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. குர்திஸ் சீஸ்ஃபயரை ப்ரோக் பண்ணி இது போல தாக்குதல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை. எல்லா பகுதிகளும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஹை அலர்ட்ல இருக்காங்க. அடுத்தது ஈரான், இப்போ UAEல வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுது. ஸோ மிடில் ஈஸ்ட் மிக பெரும் அளவுல கான்ஃபிளிக்டோட மையப்பகுதியா இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் மிடில் ஈஸ்ட்ல வந்து பெருமளவுல வெடிக்காம பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிச்சா ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பையன் சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப். பை.